ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுக்கடா லீவ் போட்டு எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஏஞ்சி கடைக்கு கிளம்புங்கடா, கடையை திறக்கலாம்டா, எல்லா வேலையும் பாருங்கடா அப்படின்றாரு. எப்படிப்பா உன்னால் இப்படி புரியுது? ஒரு பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு அடிபட்டு இங்கே உதப்பட்டு வந்து மிதிப்பட்டு வந்து உட்காந்துருந்தா நீ இப்படி கடை திறக்கணுங்கிறியேன்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? யாரும் லீவ் போடக்கூடாது, கிளம்புங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கலாமே அப்படின்றாங்க. எதுக்கு சோக கடலில் ஏஞ்சி உட்காந்துருக்கிறதுக்கா? முதல்ல கிளம்புங்க, அது எதுவும் உழைக்க ஆரம்பிச்சா தான் பிழைக்க முடியும் அப்படின்றாரு. இது என்ன புது டைலாக்காக இருக்குது, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரவணன் என்னடா கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்பி ஓடிட்டாருங்க. அவர் தான் அப்பா பிள்ளையாச்சு. அப்பா கோடு போட்டால் இவர் ரோடே போட்டுருவார், அந்த அளவுக்கு இருக்காரு. அதனால இவர் ஒரு பக்கம் அமைதியாக கிளம்பி போக, இன்னொரு பக்கம் என்னடா பழனி வரியா இல்லையான்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு இந்த பூண்டு வாங்கி வைக்கணும், அது வாங்கி வைக்கணும், இது வாங்கி வைக்கணும்னு அளந்து விட்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கதிரும் ராஜியும் உள்ளே போகிறாங்க. ரூமுக்கு போனோடனே நம்ம ராஜி இருந்துட்டு நீ பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு மெல்ல எழுப்பி விட்டு படுக்க வச்சா, என்னடா இவனாவது திரும்பி படுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க எடுத்து பார்க்குறாங்களாமா. பார்த்து விட்டுட்டு இவங்க நிலுக்க நீர் வடிக்கிறத பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இப்படி அடி வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு காதல் கண்ணீர் கலந்து வருதாட்டுக்கு. சரி விடுங்க, ரத்த கண்ணீரில் கூட இப்படி அழுதிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அழுகுறாங்க. அழுதவங்க அந்த டைம் பார்த்து கோமதி அம்மா வர, கோமதி அம்மா பார்த்தோன்னே கோமதி அம்மாட்ட உண்மையை உளறிட்டாங்க. உளர்ன உடனே கோமதி அம்மா விடுற சாபத்தை பார்க்கணுமே, நல்லா இருக்க மாட்டானுங்க, நசமா போயிடுவானுங்கன்னு சொல்லிட்டு இதுவே ஒரு டியூனே போட்டுற மாட்டுக்கு அந்த அளவுக்கு அழுகுது. அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து யார் நம்ம கதிர் லேட்டாக ஏஞ்சி இதுக்கு போய் தான் அடிச்சு போட்டாப்புல தூங்குவதோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அடிக்கிறது தூங்குறது மேட்ச் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னடா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மேலே படுத்துக்கலாமா மட்டுமா இல்லைன்னு பழனி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் நல்லா இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்